இன்று நாம் ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி பேசப் போகிறோம். அன்று நள்ளிரவு பயணம். சென்னையிலிருந்து தனது சொந்த ஊரான ஒரு மலை கிராமத்திற்கு பயணித்துக் கொண்டிருந்தான் கார்த்திக். அன்று பௌர்ணமி இரவு. ஆனால் மேகமூட்டம் காரணமாக நிலவின் வெளிச்சம் மிக குறைவாகவே இருந்தது. அவனது கார் மலைப்பாதையில் வளைந்து நெளிந்து சென்று கொண்டிருந்தது. எதிர்பாராத சந்திப்பு. திடீரென்று காரின் முகப்பு விளக்கு வெளிச்சத்தில் ஒரு உருவம் தெரிந்தது. கார்த்திக் சட்டென்று பிரேக் போட்டான். சாலையோரம் ஒரு முதியவர் நின்றிருந்தார். அவர் மிகவும் பழமையான ஆடையை அணிந்திருந்தார். தம்பி, மேலிருக்கிற அந்த பழைய சிவன் கோயில் வரைக்கும் என்னை கொஞ்சம் விட்டுடுறியா என்று கரகரப்பான குரலில் கேட்டார். மனிதாபிமான அடிப்படையில் கார்த்திக் அவரை காரில் ஏற்றிக்கொண்டான். கார் நகரத் தொடங்கியது. அந்த முதியவர் மிடிஷா ஜன்னல் வழியே வெளியே பார்த்து கொண்டு வந்தார். திடுக்கிடும் உண்மை. சிறிது தூரம் சென்றதும் கார்த்திக் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தான். பெரியவரே, இந்த நேரத்துல தனியா அங்கே என்ன பண்றீங்க? அங்க யாரும் இருக்க மாட்டாங்களே? அதற்கு அந்த முதியவர் மெலிதாகச் சிரித்து கொண்டே, ஆமாம் தம்பி, 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா என்றார். கார்த்திக்கு உடல் சிலிர்த்தது. ஆமாம், ஒரு பெரியவர் இறந்துட்டாரே, அதைச் சொல்றீங்களா? முதியவர் மெதுவாக தன் முகத்தை அவன் பக்கம் திருப்பினார். அவருடைய கண்கள் தழல் போல சிவந்து காணப்பட்டன. ஆமாம், அந்த பெரியவர் நான்தான் என்று கூறிவிட்டு பயங்கரமாகச் சிரித்தார். பயத்தின் உச்சம். கார்த்திக் பதற்றத்தில் பிரேக் போட முயன்றான். ஆனால் பக்கவாட்டு இருக்கையில் பார்த்தபோது அங்கே யாருமே இல்லை. கார் தானாக நின்றது. கார்த்திக் வியர்க்க விறுவிறுக்க வெளியே பார்த்தான். அங்கே ஒரு பழைய கல்வெட்டு இருந்தது. அதில் 10 வருடங்களுக்கு முன்பு இதே நாளில் விபத்தில் இறந்த ஒருவரின் புகைப்படம் இருந்தது. அது இப்போது காரில் ஏறிய அதே முதியவரின் முகம். திடீரென்று காரின் பின் இருக்கையிலிருந்து அதே கரகரப்பான குரல் கேட்டது. தம்பி, கோயில் வந்தாச்சு, இறங்கலையா? கார்த்திக் அலறியபடியே காரை விட்டு இறங்கி ஓடத் தொடங்கினான். அன்று முதல் அந்த மலைப்பாதையில் அவன் செல்வதையே நிறுத்திவிட்டான்.